ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.1ல் இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ டிவைட் பை 1 - sin θ = secant θ + tan θ. இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதேமாதிரி செகண்ட் டிவிஷனில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையுமே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ பை 1 - sin θ = secant θ + tan θ. இதுதான் நம்மளுக்கு இருக்க ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் LHS எடுக்கிறேன். 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ. ஸோ LHS எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதோட காஞ்சுகேட். ஸோ 1 - sin θனா அதோட காஞ்சுகேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 + sin θ 1 + sin θ. அதோட காஞ்சுகேட்டால் மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது 1 + sin θ × 1 + sin θ ஹோல் ஸ்கொயர்னு மாறும். டிவைடட் பை கீழே இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது A - B. ஓகேங்களா, அப்படி எடுத்தீங்கன்னா இது A இது ப்ளஸ் பின்னு இருக்கும். ஸோ A - B × A + B என்ன பண்ணலாம், A² + B² தானே. ஸோ அப்போ அதை தான் இங்கே எழுத போகிறேன். ஏன்ற இடத்துல 1 1 ஸ்கொயர்னாலும் 1 தான், மைனஸ் பின்ற இடத்துல sin² θ. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு இருக்கக்கூடிய காஞ்சுகேட் ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது பேசிக் ஐடென்டிட்டி ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்ற ஃபார்முலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா sin² θ + cos² θ என்னது 1. ஸோ இதுலேயே எடுத்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், எனக்கு 1 - sin² θ இருக்குது. அந்த sin² θ ஒன்று சைடு கொண்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும், cos² θ = 1 - sin² θன்னு மாறிடுமா. இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய பேசிக் ஐடென்டிட்டி ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி. ஓகேங்களா, இது ஃபார்முலா, இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு இந்த ஃபார்முலா வரும். ஓகேங்களா, இது ரெண்டுமே ஃபார்முலா தான். ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பில் நான் ஸ்கொயர் ரூட்டில் என்ன இருக்குது, 1 + sin² θ பை ஸ்டூடெண்ட்ஸ் இதை சைடில் எழுதிக்கோங்க, இதோட கண்டினியூஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 1 - sin² θ வந்து எதுக்கு ஈக்குவல், cos² θ. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த காமன் ப்ராக்கெட்டு காமன் ஸ்கொயர் ரூட்டை இன்டிவிஜுவலாக மாற்றேன். 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் பை cos² θவோட ஸ்கொயர் ரூட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர் ரூட்டையும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 + sin θ பை இந்த ஸ்கொயர் 2 டைம் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணால் cos θ. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த cos θன்றது மேலே இருக்க 2 டேர்முக்கும் காமன். அப்போ இதை நான் உடச்சி விட்றேன். எப்படி உடைக்கலாம், 1/cos θ ப்ளஸ் sin θ/cos θ. ஓகேங்களா, 1/cos θன்றது வேறு ஒன்றும் இல்லை, secant θ ப்ளஸ் sin θ/cos θன்றது tan θ. ஓகேங்களா, ஸோ அப்போ secant θ ப்ளஸ் tan θ நம்மளுக்கு இருக்கிறது வந்திருக்கா. ஸோ அப்போ இது ஈக்குவல் டு RHS. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதலாம், LHS = RHS. தட் ஒர் ஹேண்ட்ஸ் ப்ரூவ். ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் டிவிஷன் பார்க்கலாமா. தேர்டு சம்மில் செகண்ட் டிவிஷன் என்ன கொஸ்டின் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ பை 1 - sin θ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ பை 1 + sin θ = 2 secant θ. ஓகேங்களா, இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இதை மட்டும் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதை வந்து மேலையும் கீழையும் ஸ்கொயர் ரூட்டு காமனாக இருக்கிறத இன்டிவிஜுவலாக மாற்ற போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுக்காக இன்டிவிஜுவலாக மாற்றுறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே 1 + sin θ இருக்குது, இங்கே 1 + sin θ இருக்குது, இங்கே 1 - sin θ இருக்குது, 1 - sin θ இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ இதை இங்கேயும் மாற்றினேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ பண்ணுவோமா. ஸோ இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கும்போதே நான் இங்கே வந்து பிரிச்சிடுறேன். 1/sin θ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/sin θ 1 - sin θ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ. ஓகேங்களா, அதாவது காமனாக இருக்க ஸ்கொயர் ரூட்டை தனித்தனியாக பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது 1 - sin θ, இங்கே ஸ்கொயர் ரூட்டில் 1 + sin θ இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், இதை இந்த சைடும் இதை இந்த சைடும் மல்டிபிள் பண்ணலாமா. ஸோ அப்போ
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா. கீழே எழுதுகிறேன், இடம் பத்தாது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் இதை இங்கே பெருக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை இதை அப்படியே மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா. இதை எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? ப்ளஸ் அதே தான் 1 மைனஸ் சைன் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா. அப்போ எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இது பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ மீதி என்ன இருக்குது? 1 ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை நம்மளுக்கு ஐடென்டிட்டி ஃபார்முலா என்ன இருக்குது? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னாலே காஸ் ஸ்கொயர் தீட்டா. எதுலேருந்து? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்றதுலேருந்து எடுத்தா. ஸோ அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்றதை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இங்கே ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். இங்கே அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா கேன்சல். ஓகேங்களா? ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா கேன்சல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். மேலே இருக்கிறது என்ன இருக்குது? 1 + 1 2. கீழே இருக்கிறது என்னதுக்கு? வெறும் காஸ் தீட்டா. ஸோ அப்போ 2 × 1 / காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ 2 × 1 / காஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம்? சீக்கன் தீட்டா. ஸோ சீக்கன் தீட்டா அப்படின்றது அதாவது 2 × 1 / காஸ் தீட்டா பேர் சீக்கன் தீட்டான்னு எழுதலாம். ஸோ சீக்கன் தீட்டான்றது நம்மளுக்கு கொடுத்துட்டு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு RHS. ஸோ அப்போ LHS ஈக்குவல் டு RHS. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன எழுதலாம்? ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேர்டு சம்மில் இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன். ஓகேங்களா? ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்னொரு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு காமனாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்கொயர் ரூட்டு காமனாக இருக்கும் பட்சத்தில் நான் ரெண்டையும் தனித்தனியாக ஆக்குறேன். மேலே இருக்கிறதுக்கு தனியாக கீழே இருக்கிறது தனியாக ஸ்கொயர் ரூட் போட்டுட்டேன். ப்ளஸ் போட்டு இதையும் மேலே இருக்கிறதுக்கு தனியாக கீழே இருக்கிறதுக்கு தனியாக போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்துக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு இருக்கிறத இங்கே மேலேயும் கீழே இருக்கிறத இங்கே மேலேயும் பெருக்கிட்டு அடுத்து கீழே என்ன பண்ண போகிறேன்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி கீழே எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 + sin θ 1 + sin θ இருக்கா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் சேர்த்து மல்டிபிள் பண்ணியிருப்பேன். கீழே இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம்ன்றப்ப ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு ஸ்கொயர் ரூட்டு போட்டேன். அதேமாதிரி இங்கே ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இதோட ஸ்கொயரை போட்டுட்டு ஸ்கொயர் உள்ளே வரும். அதுக்கு மேலே ஸ்கொயர் ரூட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். ஸோ அதுதான் இங்கே 1 + sin θ ப்ளஸ் 1 - sin θ. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா a - b × a + b. ஸோ அப்போ a² - b² ஃபார்முலா. அடுத்தது 1 ஸ்கொயர்னா 1 1 - sin ஸ்கொயர் அப்படின்றத காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ 1² - sin ஸ்கொயர் தீட்டா அதில் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டீங்கன்னா இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். ஸோ sin θ - sin θ கேன்சல். மீதி என்ன இருக்குது? 1 + 1 2 டிவைடட் பை காஸ் தீட்டா. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 2 × 1 / cos θன்னு எழுதலாம். 1 / cos θன்னா வேறு ஒன்றும் இல்லை, சீக்கன் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொன்னது. ஸோ ஈக்குவல் டு RHS. தேர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.